இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தை எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு. ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். எதை விரும்புகிறார்? உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துகிறது கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்முடைய சுய முயற்சியினால, சுய நீதியினால பரிசுத்தத்தை அடைய முடியாது. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம், பரிசுத்தமுள்ள இடத்துல வாசம் பண்ண விரும்புகிற தெய்வம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன். இப்ப எனக்குள்ள, என் இதயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப இந்த இதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா, அழுக்கா, குப்பையா, தூசியா, கோபத்துல, கசப்புல, பகையில இதுல இருந்தா சரியா இருக்குமா? அப்போ இந்த இருதயம் சுத்திகரிக்கப்படணும். அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த பரிசுத்தமாய் வாழுவது என்னால முடியலப்பா, உங்க கையில என்ன விட்டு கொடுத்துறேன். என் சுயநீதியை நான் நம்பல, எனக்காக சிலுவையில் நீர் செய்திருக்கிற காரியத்தை நான் நம்புறேன். நீங்க தான் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஆண்டவருடைய பாதத்துல முழங்கால் படியிட்டு நம்முடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிடும் பொழுது இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தமா வாழ முடியலையா? பரிசுத்தத்தின் பாதையில போராடிட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் உன்னால முடியாது என்பதை ஒத்துக்கொள். தேவ சமூகத்திற்கு ஓடிவா. உன் எல்லா பாவத்தையும் அறிக்கையிடு. இயேசு இன்றைக்கு உன்னை மன்னிப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னை பரிசுத்தமாக்குவேன், நானே உன்னை சுத்தப்படுத்துவேன். என் கையை நீட்டி உனக்குள்ள இருக்கிற அழுக்கு, உனக்குள்ள இருக்கிற ஈயத்தை, களிம்ப எல்லாத்தையும் நீக்கி நான் உன்னை புடமிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தின் பாதையிலே நிலைநிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.